ஏறத்தாழ சரியாக 6 மணிக்கு தொடங்கிய நம்முடைய கண்டன பொதுக்கூட்டம் 9 மணியை கடந்தும் மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு சினிமாவிற்கு செல்ல வேண்டும் என்றால் கூட 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை இடைவேளை விடுகிறார்கள். அந்த படம் பிடிக்கவில்லை என்றால் இடையில எழுந்து நாம் தியேட்டருக்கு வெளியே வந்து திரும்ப கூட உள்ளே போய்விடலாம். ஆனால் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்திற்கு மேலாக நடக்கிறது. ஒரு நபர் கூட இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் 3.5 மணி நேரம் அமர்ந்து இந்த கூட்டத்திலே தலைவர்கள் பேசிய உரையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் அமைதி மட்டுமல்ல, உங்கள் கோபமும் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை இங்க இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் நிச்சயமாக உள்வாங்கி இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கே பல தலைவர்கள் மேடையில பேசுகிற போது காவல்துறை எந்த அளவிற்கு நாமக்கல்லிலே சீர்கெட்டு இருக்கிறது, காவல்துறை அதிகாரிகளுக்கு மனதிற்குள்ளே எந்த அளவிற்கு சாதி வெறி புறையோடி போய் கிடக்கிறது என்பதை தன்னுடைய மேடை பேச்சுக்களிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த அளவிற்கு நாமக்கல் மாவட்டத்திலே காவல்துறை அதிகாரிகள் ஒரு வடிக்கு மேலே போய் ஈரல் கெட்டுவிட்டதை போன்ற செயல்பாடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இங்கே சொன்னார்கள். ஆனால் நான் வேறொரு கோணத்திலே நாமக்கல் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து 6 மாத காலமாக, 1 வருட காலமாக அல்லது பல நாட்களாக நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கிற எல்லா காவல் நிலையங்களிலும், அது பரமத்தி வேலூராக இருக்கலாம், திருச்செங்கோடாக இருக்கலாம், குமாரபாளையமாக இருக்கலாம், நாமக்கல்லாக இருக்கலாம், சேந்தமங்கலமாக இருக்கலாம், ராசிபுரமாக இருக்கலாம், எல்லா பகுதிகளிலுமே இருக்கிற காவல் நிலையங்களிலே அன்றாடம் இந்த பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிற போது புகாராக முறையிடுகிறார்கள். அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, கிடப்பிலே அவர்கள் கிடத்தி இருக்கிறார்கள். நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை, உங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியது எங்களுடைய அரசியல் கடமை. எனவே ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கே ஒரு போராட்டத்தை காவல்துறைக்கு எதிராக நடத்த வேண்டியதாக இருக்கிறது. சரி, அப்படி நடத்துகிற போராட்டமாவது ஒரு அறிவு சார்ந்து இருக்கிறதா என்று சொன்னால் அதிலேயே இந்த காவல்துறை சாதி வெறியோடு நடக்கிறார்கள் என்பதற்கு வேறு என்ன சான்று தர முடியும்? இங்கே ஏதேனும் ஒரு கட்சிக்காரர்கள் இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறோம் என்று சொன்னால் அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், அல்லது அரசியல் இயக்கங்களாக இருக்கலாம், சாதிய கட்சிகளாக இருக்கலாம். எந்த கட்சிகளாவது இந்த இடத்தில் நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம் என்று கேட்டால் அந்த கட்சிக்காரர்களிடத்திலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே இந்த 11 கேள்விகளை கேட்டு அவர்கள் பதில் தந்த பிறகுதான் நீங்கள் கூட்டத்தை அனுமதிப்பீர்களா? இந்த இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தினால் இதே போன்ற கேள்விகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து உன்னால் கேட்க முடியுமா? இடமாறி கட்சிக்காரர்கள் இங்கே கூட்டம் போடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே இப்படி கேள்விகளை கேட்டு இடையூறு ஏற்படுத்த முடியுமா? சாதி சங்க வெறிபிடித்த அயோக்கியர்கள் இந்த இடத்திலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே நீங்கள் உங்களுடைய வாளை ஆட்ட முடியுமா? அட வெக்கங்கெட்ட காவல்துறையை, உங்கள் மோப்ப சக்தியை எந்த இடத்திலே காட்டுகிறீர்கள்? யாரிடத்திலே காட்டுகிறீர்கள்? ஏற்கனவே அவன் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கல் என்று கேட்டால் அந்த கேட்பாரற்ற சாதி மக்களிடத்திலே உன்னுடைய காக்கி சட்டை திமிரை காட்டுகிறாயே, இதோ நான் வந்திருக்கிறேன், உனக்கு நெஞ்சிலே தைரியம் இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது களத்திலே உங்கள் கேள்விகளை கேட்டு பாருங்கள். அது என்ன இந்த சாதி புத்தி? எவனிடத்து அதுலயும் கேள்வி கேட்கிற கேள்வியை பாருங்க. தமிழ் புலிகள் கட்சி கூட்டம் நீங்க போட்டீங்கன்னா இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாது, தமிழக அரசுக்கு எதிராக பேசக்கூடாது, சட்டத்திற்கு புறம்பா பேசக்கூடாது. அட காவல்துறை வெக்கங்கெட்ட அதிகாரிகளே, இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக போராடுகிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி.
தமிழக அரசு இன்றைக்கு வீட்டு இருப்பதற்கு அடிப்படை காரணமாக கிராமம் கிராமமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைவதற்காக ஊர் ஊராக தொண்டை கிளிய கத்தி பேசிய இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி. இந்த நாட்டிய அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஊர் ஊராக இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி. இதை கூட தெரியாமல் நீ என்ன காக்கி சட்டையை போட்டு அந்த இடத்தில் பிடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? என்ன இது புத்தி? கேள்வியை பாருங்க. கூட்டத்தில் நீங்க கட்டண கூட்டத்தில் முழக்கம் போடாம என்ன போடுவான்? கூட்டத்துல முழக்கம் போடுவீங்களா? படிச்சுட்டு வந்தீங்களா? எனக்கு இப்ப இந்த கூட்டத்தை பார்த்து நான் நினைக்கிறேன், எங்க அண்ணன் சீமான் ஆடு மாடுகள் மாநாடு போட போறாங்க. இந்த நாமக்கல் காவல்துறை காரங்களை பூரா இந்த மாநாட்டுக்கு அனுப்பிடுங்க. இவெல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. இவெல்லாம் சீமான் கட்சியில இருக்க வேண்டியவங்க. காக்கி சட்டையை கலட்டிட்டு போய் சீமான் கட்சியில சேர்ந்து ஆடு மாடு மேய்க்கிறா. வெக்கம் கெட்ட காவல்துறை அதிகாரிகள் வெக்கமா இல்ல? கண்டன பொதுக்கூட்டத்தில் கோஷம் போடாம என்ன போடுவான்? கேள்வி ஜெனரேட்டர் வச்சுக்க. ஆமா, நீ கரண்ட் கொடுத்துதான் நாங்க இங்க பேசிட்டு இருக்கிறோம். நீ எப்படியே கொடுத்து ஒரே கிழிச்சிட மாட்ட? வேற அரசியல் கட்சிக்காரன் போட்டா நீ கரண்ட் மட்டும் இல்ல, அத எங்க பேரர் விளைஞ்ச மாதிரி எல்லாத்தையும் கூட்டி கொடுத்துருவேன். ஆனா நாங்க வந்தா மட்டும் நீ ஜெனரேட்டர் வச்சுக்க, டீசலை போட்டு. இது கூட இல்லாம நாங்க கூட்டம் போடுறோம். உங்களை மாதிரி லஞ்சம் வாங்கி ஆதிக்க சாதிக்காரத்துல அரசியல் கட்சிக்காரன் காசு வாங்கி பிழைக்கிற கூட்டம் நினைச்ச எங்க கூட்டம் பாரு. ஒத்த ரூபா செலவு கிடையாது. இங்க 500 பேர் 600 பேர் இங்க கூடி இருக்கிறானே, 4 மணி நேரம் இடத்தை விட்டு எந்திரிக்கல. என்ன காரணம்? இவர்கள் எல்லாம் தானா கூட்டிட்டு வந்தவங்க கிடையாது. இந்த இயக்கத்தின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்களாக இங்கே நின்றிருக்கிறார்கள். கேள்விகளையாவது ஒழுங்கா கேட்டு தொலைங்க. இதுல இருக்கிற கேள்வி எல்லாம் அவ்வளவு கீழ்த்தரமான கேள்விகளாக இருக்கிறது. எனவே நான் காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவிற்கு சாதி வெறியோடு இயங்குகிறார்கள் என்பதற்கு எந்த கட்சிக்காரனிடத்திலுமே கேள்விகளை கேட்காமல் இந்த கட்சிக்காரனிடத்திலே மட்டும் கேள்வியை கேட்பதிலே இருந்தே உங்கள் சாதி வெறி அம்பலப்படுத்திருக்கிறது. இங்கே உளவுத்துறை அதிகாரிகள் குறிப்பெடுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய பேசிட்டாங்க. இங்க எங்களுடைய கட்சி தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் மிக அழகாக புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் எந்த தேதியில என்ன வன்முறை நடந்தது, சாதி கொடுமை நடந்தது, யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறா, யாரு தாக்குனா, அதற்கு காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்களா இல்லையா, போராட்டத்திற்கு பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தார்கள், அந்த வழக்கை புகார்தாரருக்கே தெரியாமல் எம்எம் செய்து விட்டார்கள். இன்னும் சில இடங்களிலே வழக்கு பதிவு செய்திருக்கிறது, குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இன்னும் சில இடங்களிலே தாக்கியவன் பைத்தியக்காரன் என்று மனநிலை மருத்துவரிடத்திலே சேர்த்திருக்கிறோம் என்று பைத்தியம் முடிச்ச போலீஸ்காரன் சாதி வெறிக்காரனுக்கு பைத்தியம் கட்டுறான், பைத்திய பட்டம் கட்டுறான். இந்த பைத்தியமா இருந்தா கூட அவனை மெண்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் இல்லப்பா. நீ மெண்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும்ல. இது மாதிரி புதுச்சத்திரம் காவல் நிலையத்திலே, நாமக்கல் டவுன் காவல் நிலையத்திலே, மோகனூர் காவல் நிலையத்திலே, வேலூர் காவல் நிலையத்திலே, பரமத்தி காவல் நிலையத்திலே, திருச்செங்கோடு காவல் நிலையத்திலே, மௌசி காவல் நிலையத்திலே, வெப்படை காவல் நிலையத்திலே என்று நாமக்கல் மாவட்டத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் என்னென்னலாம் அட்ராசிட்டிஸ் நடந்திருக்குன்னு ஒரு பட்டியலே வச்சிருக்கிறாங்க. இதுல என்னன்னா நேற்றைக்கு மாலை 13 வயதே ஆன ஒரு சிறுவன் மலங்களிக்க போயிருக்கிறான். தேங்காயை பார்த்து ஆசையிலே ஒரு தேங்காயை உருட்டி விளையாடி இருக்கிறான். ஒரு தேங்காய் சாப்பிட்டு பார்க்கலாமா கூட என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் ஒரு தோட்டத்திலே ஒதுங்கிய சிறுவனை தேங்காயை ஒன்றை ஆசைக்காக எடுத்ததாக சொல்லி திருட வந்து விட்டான் என்று சொல்லி அவன் வீட்டிற்குள்ளே நுழைந்து அத்துமீறி நுழைந்து இந்த நாராயணன் பாளையத்திலே 13 வயது இளைஞரை நேற்று மாலையிலே வீட்டிற்குள்ளே இருந்து வெளியே இழுத்து நெஞ்சிலே மிதித்து 13 வயது சிறுவனை சாதியை சொல்லி அவனுடைய பெண் பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே அத்துமீறி தாக்கி இருக்கிறார்களே.
நேற்றைக்கு மாலை கொடுத்த புகார். இன்று வரையிலும் நாராயணபாளையத்திலே பாதிக்கப்பட்ட அந்த சிறுவன் தாக்கிய அந்த சாதி வெறியர்கள் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை பதியவில்லை. மாறாக நேற்றிலே இருந்து அந்த சிறுவனுடைய வீட்டாரிடத்திலே தெரியாமல் நடந்து விட்டது. நீங்கள் இந்த புகாரை வாபஸ் பெற வேண்டும் என்று ஏறத்தாழ 24 மணி நேரம் ஆகிவிட்டது. வாபஸ் வாங்குங்கள் என்று சொல்லி தொடர்ந்து மிரட்டுகிறார்களே ஒழிய தாக்கப்பட்ட சிறுவனுக்கு, பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அந்த சிறுவனை தாக்கிய சாதி வெறியர்களை இப்பொழுது வரை கைது செய்யவில்லை. ஒரு சான்பில் பார்த்தா இது மாதிரி ஏராளமான செய்திகள். இங்கே ஆதிக்க சாதிகளை நம்பி ஏறத்தாழ வங்கியிலே 60 லட்சம் கடனை பெற்ற அவினாசிப்பட்டி முருகேசன் பல ஆண்டுகளாக நம்பி ஏமாந்து இன்றைக்கு வங்கியிலே தன்னுடைய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நம்பி ஏமாந்த அந்த ஆதிக்க சாதி வெறியர் பணத்தை பெற்றுக் கொண்டு வாகனத்தையும் பறிந்து கொண்டு திரும்ப செலுத்த முடியாது என்று சொன்ன நிலையிலே கையிருந்து நிற்கிறார். நிற்கதியாக நிற்கிற அந்த முருகேசன் கொடுக்கிற ஒவ்வொரு முறை புகாரும் காவல்துறை அதிகாரிகளால் புறக்கணிக்கப்படுகிறது. இப்படி எத்தனை வழக்குகளை சொல்ல முடியும்? சொல்லிக்கொண்டே போகலாம். கன்னியங்காடு காவல் நிலைய கன்னியங்காடு பகுதியிலே பிரசாந்த் என்பவரை ஒரு எல்லா கார் பார்க்கிங்ல சக்கிலிய பய கார் நிறுத்தக்கூடாதுன்றான், நிறுத்தினதுக்காக அடிக்கிறான். இதுல பெரிய கேவலம் என்னன்னா, மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, தலக்காணி பிரச்சனையா இருக்கட்டும், நாமக்கல் நகரத்தில் இருக்கிற அண்ணன் ரவி அவர்கள் தாக்கப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த பட்டியலில் பாதிக்கப்பட்டவங்க பாதி பேர் டிஎம்கே காரங்க. பட்டியல் சாதியில் பிறந்த அருந்ததியர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை காக்கும் என்று சொல்லி அந்த கழகத்திலே இருக்கிறார்கள். கழகத்திலே இருக்கிற பட்டியல் சாதி மக்களை கழகத்திற்காரர்களே தாக்குதலுக்கு ஆளாக்குகிறார்கள் என்று குமுறல்களை வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ இந்த செய்திகளை எல்லாம் காவல்துறை அதிகாரிகளிடத்திலே போகிற போது காவல்துறை அதிகாரிகள் வழக்கை பதிவு செய்யாமல் அவர்கள் காலம் தாமத்துகிறார்கள். இந்த நாராயணபாளைய சிறுவனின் வழக்கிலே சொல்கிறார்களே, காவல்துறை அதிகாரிகளுக்கு தலைமையில இருந்து வந்த முதல் சுற்றறிக்கையே புகார் கொடுக்க வந்தவர்களை நாற்காலியிலே அமர வைத்து பேச வேண்டும் என்பதுதான் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய கட்டளைகளிலே ஒன்று. உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளிலே வரக்கூடிய புகார்தாரர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும், அமர வைத்து பேச வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறார்கள். காவல்துறை தலைமை அதிகாரிகள் வழிகாட்டுகிறார்கள், உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுகிறது, அரசியல் அமைப்பு சட்டம் ஒவ்வொரு மனிதனுடைய மாண்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த மூன்றையும் காலிலே போட்டு நசுக்கிற வெக்கங்கட்ட காவல்துறை நாமக்கல்லிலே இருக்கிறது என்று சொன்னால், இந்த காவல்துறை அதிகாரிகள் தாழ்த்தப்பட்ட பட்டியல் சாதிக்காரனை மட்டும் அவமதிக்கவில்லை, அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்த நாமக்கல் மாவட்ட காவல்துறை அவமதிக்கிறது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறது, காவல்துறை உயர் அதிகாரிகள் வழங்குகிற அந்த அறிவுரையை புறக்கணிக்கிறது. இப்படி சட்டத்தை மதிக்க வேண்டிய காவல்துறை, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய காவல்துறை முழுவதும் நேர்மாறாக இருக்கிறது. நாமக்கல்லிலே எதனால் இது நடக்கிறது? இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பின்னால் என்ன பலம் இருக்கிறது? சாதி பலம் இருக்கிறதா? அரசியல் பலம் இருக்கிறதா? இவ்வளவு தெனாவட்டாக திமிராக ஒவ்வொரு புகாரும் புறக்கணிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கு பின்னாலும் சாதி பலமும் பணபலமும் அரசியல் பலமும் இருப்பதாக இங்கே செய்திகள் வருகிறது. ஆக இப்பேற்பட்ட காவல்துறையை கண்டித்து கூட்டம் நடத்த வேண்டிய கடமை ஜனநாயகத்தை நேசிக்கிற, விளிம்பு நிலை மக்களை நேசிக்கிற ஒரு கட்சியினுடைய அடிப்படை கடமை இல்லையா? யோசித்து பாருங்கள்.
4 மணிக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்தோம். பத்திரிகையாளர்களை சந்தித்த போது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக நிற்கிறீர்களே, நாமக்கல்லிலே ஆர்ப்பாட்டம் நடத்துவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இல்லையா? ஒருவேளை 2026 தேர்தலிலே நீங்கள் அணிமாற வாய்ப்பு இருக்கிறதா என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள். அது என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களாக இருக்கிற வைகை செல்வன் அவர்களை சந்தித்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைய போகிறது. இவனா செய்தி போடுறான். அங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு அதிகமாக இடஒதுக்கீடு விட வேண்டும் என்று பேசினால் இந்த கூட்டணிக்குள்ளே பிளவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று இவனாக செய்தி எழுதுகிறான். ஒரு கூட்டணி கட்சியில இருந்தா மாற்று கட்சிக்காரனை பார்ப்பதனால ஒரு கூட்டணி உடையுமா? இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இடங்கள் அதிகமாக கேட்டால் கூட்டணி உடையுமா? கூட்டணி உடையாது. ஆனால் கூட்டணி உடைய வேண்டும் என்று சங் பரிவார இயக்கங்கள் கருதுகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ் புலிகள் கட்சி அணிமாற வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நான் தெளிவாக சொன்னேன், இந்த ஆர்ப்பாட்டம் என்பது காவல்துறை தலைவராக இருக்கிற முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் நெருங்குகிற நேரத்திலே அவருக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும். பார்த்தீர்களா திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிற இந்த நிலையிலே காவல்துறை எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறது என்று காவல்துறை மேலாக பழியை சுமத்தி இந்த ஆட்சிக்கு ஏதேனும் களங்கத்தை விளைவிக்க முடியுமா என்று சங் பரிவார சக்திகள் கருதுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே சொன்னோம், நாங்கள் நாமக்கல் மாவட்டத்திலே நடக்கிற காவல்துறை அதிகாரிகளுடைய இந்த சாதி வெறியை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தமிழ் புலிகள் கட்சி களத்திலே இருக்கிறது, நீங்கள் தைரியமாக நில்லுங்கள் என்று சொல்லுகிற செய்தியை சொல்ல வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியிலே தோழமையிலே இடம் பெற்றிருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை தமிழ் புலிகள் கட்சிக்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மீண்டும் 2026 இந்த ஆட்சி வளர வேண்டும் என்று இப்பொழுதும் தமிழ் புலிகள் கட்சி கருதுகிறது, பணியாற்றுகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே தான் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், பட்டியல் சாதியிலே மிக பின்தங்கிய அருந்ததியர் சமுதாய மக்கள் எண்ணற்ற பலன்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் விளிம்பு நிலையில இருக்கிற அருந்ததியர் மக்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும். இடஒதுக்கீடை கொடுத்து கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே எங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இந்த வாய்ப்பை அரசியலிலும் தாருங்கள். தமிழ் புலிகள் கட்சி இந்த மக்களுக்காக களவாடுகிற கட்சி, இந்த இயக்கத்தை அங்கீகரித்து தேர்தலிலே நிற்கக்கூடிய வாய்ப்பை தாருங்கள் என்று திராவிட மாடல் ஆட்சியிலே தான் நாம் உரிமையோடு கேட்க முடியும் என்கிற நிலையை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடந்த தேர்தலிலே இந்த மக்களுக்காக பணியாற்றிய இயக்கத்தை அங்கீகரித்து ஒரு இடத்தை வழங்கியது, உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்கியது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அம்பேத்கர் பிறந்த நாளை சாதி ஒழிப்பு நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அங்கீகரித்தது. இப்படி 4 ஆண்டு கால ஆட்சியிலே விளிம்பு நிலை மக்களுக்கு சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக எண்ணற்ற களப்பணியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. அப்படி செய்திருக்கிற இந்த ஆட்சியை களங்கப்படுத்தி வீழ்த்துவதற்கான சதியை நாமக்கல் மாவட்ட காவல்துறை செய்கிறார்களா என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. எனவே மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே, நாமக்கல் காவல்துறை உங்களுக்கு எதிராக இருக்கிறது. உங்கள் துறைக்கு கீழாக இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள் உங்கள் நற்பெயருக்கு, உங்கள் நல்ல ஆட்சிக்கு, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அருந்ததியர் மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள்.
என்கிற செய்தியை நாங்கள் தோழமையாக இருந்தாலும் கூட்டணியாக இருந்தாலும் அவருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டாமா? இங்க இருக்கிறான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு சக்கிலியனோ பட்டியல் சாதிக்காரனோ வெட்டுப்பட்டு செத்தா கூட வாய மூடிட்டு இருப்பான். அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறானா? வெட்டுப்பட்டு செத்தா கூட திமுக எதிராக பேசக்கூடாதான். அவ்வளவு சொரணை கட்ட இடத்திலே தமிழ் புலிகள் கட்சி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் அநீதிக்கு எதிராக போராடுகிற ஆற்றல் பெற்ற இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஆட்சி வளர வேண்டும். அதே சமயத்தில் இந்த ஆட்சியிலே பட்டியல் சாதி மக்களுக்கு அருந்ததிய மக்களுக்கு தீங்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் களத்தில் இருக்கிற முதல் இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி என்பதை இந்த இடத்திலே நான் மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல தோழர்களே, தமிழ் புலிகள் கட்சி இந்த போலீஸ்காரன் நினைச்சிட்டு இருக்கிறான் பாருங்க, அவ்வளவு கீழ்த்தரமான கட்சி அல்ல. போலீஸ்காரன மாதிரி நாங்க கீழ்த்தரமான ஆளுக கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும். அருந்ததிய சமுதாயத்திற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். ஒருவேளை இந்த ஆட்சி மலர வேண்டும் என்பதிலே இன்னொரு கோணத்திலே தமிழ் புலிகள் கட்சி பார்க்கிறது. தமிழ்நாடு இந்தியாவிலே முன்மாதிரியான மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ முதலமைச்சர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் மத்திய அரசை கேள்விக்குள்ளாக்குகிறார், ஆளுநரை அலற விடுகிறார், உச்ச நீதிமன்றம் செல்லுகிறார், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நீதிமன்றத்திலே காப்பாற்றுகிறார். இந்தியாவிற்கு முன்மாதிரியாக திகழ்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெறக்கூடாது என்பதற்காக இங்கே ஒட்டுமொத்த சங் பரிவார இயக்கங்களும் ஒரு அணியாக திரண்டு நிற்கிறது. தமிழ்நாட்டிலே கால் பதிப்பதற்காக பிஜேபி, RSS போன்ற சங் பரிவார இயக்கங்கள் திராவிடத்திற்கு எதிரான கருத்தை, அவதூறு கருத்துக்களை அள்ளி தெளித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். பெரியாரை இழிவுபடுத்துகிறான், தளபதி ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்துகிறான், கலைஞர் அவர்களை இழிவுபடுத்துகிறான். இன அரசியலை, மத அரசியலை, மொழி அரசியலை ஆயுதமாக அதற்காக பயன்படுத்துகிறான். எல்லாத்தையும் முறியடித்த இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே மீண்டும் கால்வதிக்க பிஜேபி இப்பொழுது முருகன் மாநாடு என்ற ஒரு மாநாடு நடத்துகிறான். இதற்கு என்ன காரணம்? முருகன் மீது பிஜேபிக்கு அக்கறையா? கடவுள் மீது பிஜேபிக்கு பற்றா? இந்துக்கள் மீது பிஜேபிக்கு பற்றா? நான் கேட்கிறேன், பிஜேபியாக இருக்கட்டும், RSS ஆக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இந்துக்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்கிறார்களே, அந்த இந்துக்களுக்கான கட்சி என்று சொன்னால் இந்துவாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரனுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசுவானா? இந்துவாக இருக்கிற தாழ்த்தப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசுவானா? இந்துவாக இருக்கிற பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிற இந்துவும் சமம் என்று பேசுவானா? எத்தனை இந்து கோயில்களிலே பட்டியல் சாதிக்காரன் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாமல் இருக்கிறான், பூசை செய்ய முடியாமல் இருக்கிறான். எந்த பிஜேபி காரனாவது, எந்த RSS காரனாவது தாழ்த்தப்பட்டவனை கோயிலுக்குள்ளே நுழைய மறுக்கிறாயா? கடவுளை வணங்குகிற உரிமை தாழ்த்தப்பட்டவனுக்கு இல்லையா என்று அக்கறையோடு தாழ்த்தப்பட்ட மக்களை எந்த கோயிலுக்குள்ளாவது அழைத்து சென்ற வரலாறு உண்டா? முருகனை நேசிப்பதாக சொல்லுகிறார்களே, முருகன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழிலே அச்சனை கிடையாது. பிஜேபி பேசுமா? இந்த மாநாட்டிலே தமிழ் கடவுள் முருகனிடத்திலே இனிமேல் தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை செய்யப்படும் என்று பேசுவானா? அனைத்து சாதிக்காரர்களும் அர்ச்சகர் ஆகலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. அதை இந்து முன்னணி ஆதரிக்குமா? பிஜேபி ஆதரிக்குமா? யோசித்து பாருங்க. தமிழில் அர்ச்சனை பேச மாட்டான், தமிழர்கள் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்று பேச மாட்டான், கோயில் அனைவருக்கும் சமம் என்று பேச மாட்டான், எல்லோரும் சகோதரர்கள் என்று பேச மாட்டான். ஆனால் இவன் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவானாம். இது அரசியல் மாநாடு இல்லையா? யோசித்து பாருங்கள். எல்லாம் முருக பக்தர்கள் யாரு? முருக பக்தர்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டால், முருகா எங்களை காப்பாற்று,
என்று முருகனிடத்திலே என்னை காப்பாற்று என்று பேசுபவர்கள் தான் முருக பக்தர்கள். ஆனால் இவன் மாநாடு போடுகிறான், இவன் என்ன பேசுகிறான்? முருகனை காப்பாற்ற வேண்டும் என்று கூட்டம் போடுகிறான். பாருங்க, எல்லா பேரும் கடவுள் நம்மளை காப்பாற்றுறன்னு சொன்னா இவன் கடவுளை காப்பாற்ற ஒரு கட்சி நடத்துறான். ஏன் கடவுளுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கேடா, எல்லா சக்தியும் ஆக்கமும் வலிமையும் பெற்றிருக்கிற கடவுளை காப்பாற்ற ஒரு கட்சி என்கிற பெயரிலே தமிழ்நாட்டில் கால் பதிக்க முயற்சிக்கிறான். எப்படி உத்தரப்பிரதேசத்திலே ராமரை வைத்து அரசியல் செய்து ஆட்சியை பிடித்தானோ, எப்படி மகாராஷ்டிராவிலே துர்கா என்கிற கடவுளை வைத்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்தானோ, எப்படி கேரளாவிலே ஐயப்பனை வைத்து ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறானோ, அதை போல தமிழ்நாட்டில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முருகனை ஆயுதமாக வைத்து தமிழ்நாட்டில் கால் பதிக்க நினைக்கிறான். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறான். பெரியாரை தமிழ்நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். தமிழ் புலிகள் கட்சி என்கிற ஒரு எளிய மக்களுடைய கட்சி இவ்வளவு அரசியலாக யோசிக்கிறது. பெரியாரை காப்பாற்ற வேண்டும், திராவிடத்தை பாதுகாக்க வேண்டும், திராவிட மாடல் ஆட்சி இந்த மண்ணிலே நிறுவ வேண்டும். சனாதன சக்திகள், சங்பரிவார இயக்கங்கள் விரும்புகிற இந்த பாசிச பாஜக தமிழ்நாட்டில் கால் பதித்து விடக் கூடாது. எனவே பிஜேபியை தமிழ்நாட்டிலே கால் பதிக்க விடாமல் தடுக்க நமக்கு இருக்கிற ஆயுதம் திமுக. எனவே எனக்கான உரிமையை தருவதும் திமுக. திமுக வந்தால்தான் பிஜேபியை வீழ்த்த முடிகிற ஆயுதமாக இருக்க முடியும் என்கிற அரசியல் தொலைநோக்கு பார்வையோடு இந்த மண்ணிலே பிஜேபியையும் பிஜேபி கூட இருக்கிற கட்சிகளையும் வீழ்த்துவதற்கு தமிழ் புலிகள் கட்சி முயற்சித்து வருகிறது. என்ன எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை தூக்குறதுனால என்ன நடக்க போகுது? தமிழ்நாட்டில் இதுவரை திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து அதனை பயன்படுத்தி அதிமுக இருக்கிற இடத்திலே அதிமுகவை வீழ்த்தி பிஜேபி அந்த இடத்திலே வர முயற்சிக்கிறது. இப்பொழுது பிஜேபியுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை தாண்டி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதிமுக இடத்திலே பிஜேபி வர வேண்டும். அது அவர்கள் முதல் கட்ட இலக்கு. 2026 அதிமுகவை வீழ்த்த வேண்டும், 31 பிஜேபி வர வேண்டும் என்கிற அவர்களுக்கு தொலைநோக்கு திட்டம் இருக்கிறது. எனவே பிஜேபி முதலில் காவு வாங்குகிற கட்சி அதிமுக. இதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி அவர்களே, நீங்கள் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டாம், உங்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் பிஜேபி கூட்டணியை முறியடிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படி அரசியல் தொலைநோக்கு திட்டமாக இந்த மண்ணிலே யார் ஆட்சி வர வேண்டும், யார் ஆட்சி செய்யக்கூடாது என்கிற தொலைநோக்கு சிந்தனையோடு இயங்குகிற தமிழ் புலிகள் கட்சியை அவ்வளவு எளிமையான கட்சியாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. நான் எளிய மக்களுக்கு கட்சி நடத்தலாம், இந்த கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தான். ஆனால் எளிய கட்சி அல்ல, கொள்கையிலே கோபுர உயரத்திற்கு மேலாக உயர்ந்து நிற்கிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி. நாங்கள் சாதியிலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், பணத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இந்த சாதி வெறி காவல்துறை அதிகாரிகள் எங்களை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் கொள்கை எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. எங்கள் கொள்கைக்கு ஈடாக எவரும் எங்களோடு கருத்து போராட்டம் நடத்த முடியாது. பேசினார்களே, எந்த தலைவர்களாவது இவ்வளவு கோபத்திலும் இவ்வளவு ஆதங்கத்திலும் எந்த இடத்திலாவது சாதி வெறியை தூண்டுகிற விதத்தில் பேசினார்களா? சாதி வெறியர்கள் தினம் தினம் எங்களை சாகடிக்கிறார்கள். சாதியை சொல்லி சொல்லி என் இனத்தை அவதூறு செய்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சுதந்திரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறது, சமத்துவத்தை வழங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் கொங்கு மண்டலத்திலே, தமிழகத்திலே, கிராமத்திலே வசிக்கிற எந்த பட்டியல் சாதிக்காரனாவது மாண்போடு நடக்க முடிகிறதா? சுதந்திரமாக நடக்க முடிகிறதா? நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்திற்கு மேலான இந்த மண்ணில் இன்னும் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல், சமத்துவ மாண்பை நிலைநிறுத்த முடியாமல்,
மாண்பை இழந்து மரியாதை இழந்து கேடுகட்ட வாழ்க்கை முறையை என் இனத்துக்காரர்கள் இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த கோபத்திலும் கூட சாதி வெறி வேண்டாம் என்று நினைக்கிற ஒரு உயர்ந்த கட்சி தமிழ் புலிகள் கட்சியை விட வேறு கட்சி இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லாம் கோபமா இருக்கிறாங்க. சாதி வெறியை தூண்ட எவ்வளவு நேரம் ஆகும்? அட்ரா வெட்ரா குத்ரா சொல்லுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? இரண்டு சாதிகளிடத்திலே கலவரங்களை தூண்டி கட்சி நடத்துகிற கேடுகட்ட கேவலங்கட்ட அரசியலை தமிழ் புலிகள் கட்சி பிற சாதி வெறி கட்சிகளைப் போல இல்லை சொல்றான். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க. அவனா சொல்றான். நான் கேட்கிறேன், எவனுக்காவது நெஞ்சிலே மனச்சாட்சி ஈரம் இருக்கிறது என்று சொன்னால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் யார்? இங்கே சொல்லுகிறார்களே, நாங்களெல்லாம் ஆண்டை சாதிகள், நாங்களெல்லாம் உயர்ந்த சாதிகள், எங்களுக்கு பாரம்பரியம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது என்று மார்தட்டி பேசுகிற அந்த ஆண்டை சாதி கட்சிகளே, நீங்கள் தான் எங்களை வைத்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற சாதி கட்சிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். பார்த்தாயா மாதாரி உன் மேல பொய் கேசு கொடுக்கிறான். பார்த்தாயா இந்த சின்ன சாதி பயல்கள் எல்லாம் இப்போதோ கட்சின்னு வர்றான். பாத்தியா பிசிஆர் கேஸ இவன் தப்பா பயன்படுத்துறான்னு சொல்லி எங்களை சொல்லி பொய் சொல்லி எங்களை வைத்து பிழைப்பு நடத்துகிற கட்சிகளை தான் சாதி கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. எங்கள் கட்சி சாதி ஒழிக்க வந்த கட்சி. கொஞ்சம் பேர் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறான். நடிகர் விஜய் இல்ல, அவன் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. புதுசா சாதிச்சாங்க. 10 பேர் சேர்ந்து கலெக்டர் மனு கொடுக்கிறது. கேட்டா நாங்க தான் இந்த சாதிக்கே பாதுகாப்பு. பாருங்க, நீங்க எங்களை ஆதரிங்க, நாங்க தமிழ் புலிகளை ஒழிச்சிருவோம், மாதாரிகள் எல்லாம் நாங்க வளர விடாம பாத்துக்கிறோம், எங்க கட்சி வளர்றதுக்கு நிதி தாங்க என்று சொல்லி மாதாரிகளை சொல்லி தமிழ் புலிகளை சொல்லி வசூல் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற சாதி வெறி கட்சி எங்கள் கட்சி அல்ல. ரொம்ப முக்கியமானது. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. எனவே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். சாதி வெறி மாய்க்க வேண்டும். எல்லோரும் சகோதரர்களாக சமத்துவமாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கிற கோட்பாடுகளை கொண்ட இயக்கமாக கட்சியாக தமிழ் புலிகள் கட்சி மிக நேர்த்தியாக பணி செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லுகிற செய்தி, நாமக்கல் மாவட்டத்திலே காவல்துறை அதிகாரிகள் பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். இதுதான் செய்தி. இங்கே கொடுக்கப்பட்ட எந்த புகார்களும் முதலில் ஏற்கப்படுவது கிடையாது. இரண்டாவது, கடினமான போராட்டங்களுக்கு பிறகு முதல் தகவல் அறிக்கை பதியப்படுகிறது. பிறகு முதல் தகவல் அறிக்கை எம்எஃப் என்று சொல்லி அவை நிறுத்தி வைக்கப்படுகிறது. இன்னும் சில வழக்குகளிலே வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. ஆக ஏறத்தாழ ஓராண்டு காலமாக எல்லா காவல் நிலையங்களிலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே புகார்கள் வழங்கப்பட்டு நிலுவையில் இருக்கிறது. இதை பற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இதை கவனத்திலே கொள்ள வேண்டாமா? மாவட்ட ஆட்சியாளர் கவனத்திலே கொள்ள வேண்டாமா? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எந்த அளவிலே நடைமுறையிலே இருக்கிறது என்று ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் கூட்டம் போட்டு பேசி இருக்க வேண்டாமா? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே மாவட்ட கலெக்டர் தலைமையிலே ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம் கூட்டியாக வேண்டும். நம்முடைய மாவட்டத்திலே எங்கே சாதி பிரச்சனை இருக்கிறது, எங்கே வன்கொடுமைகள் நடக்கிறது, அதை தடுக்க என்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம், எப்படி நாம் சிறப்பாக செயல்படலாம் என்று ஒவ்வொரு ஆண்டுதோறும் மாவட்ட ஆட்சியாளர் தலைமையிலே கூட்டம் போட வேண்டுமே. இங்கே நாமக்கல் மாவட்டத்திலே ஆட்சியாளர் தலைமையிலே அப்படி ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாயா? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆண்டுதோறும் அறிக்கை தயாரிக்க வேண்டுமே, நீ தயாரித்திருக்கிறாயா? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை படித்திருக்க வேண்டும் என்பது, அரசியல் அமைப்பு சட்டத்தை தெரிந்திருக்க வேண்டும் என்பது சாதாரண மக்களுடைய கடமை மட்டுமல்ல, காக்கி சட்டை அதிகாரிகளுடைய கடமை இல்லையா? சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை சட்டத்தை மிதிக்கிறாயே, சட்டத்தை அவமானப்படுத்துகிறாயே.
என்ன சக்கரைய பையன் வந்து நாற்காலியில் அமர்ந்தா உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த சொத்து குறைஞ்சிருமா? என்ன உனக்கு சம்பளமே நான் போடுற பிச்சை தானே. உனக்கு நாற்காலி கொடுத்தது என்னுடைய வரி பணம் தான். நீ ஏன் காசுல நாற்காலியில உட்கார்ந்துட்டு என்ன நாற்காலியில உட்கார கூடாதுன்னு சொல்ற? வெக்கமா இல்ல? எங்க மாவட்ட செயலாளர் வினோத் அங்க நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுக்கு? எங்க சாதிக்காரனை அடிச்சுட்டான், இன்னார் மேல நடவடிக்கை எடுங்கன்னு புகார் கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்போ எவன் மீது நாம் புகார் கொடுத்தோமோ அவன் அந்த காவல் நிலையத்துக்கு வர்றான். எந்த காவல் நிலையம்? நாமக்கல்ல. நம்ம யார் மேல புகார் கொடுக்கிறோமோ அவன் அங்க வர்றான். அவன் வர்றவன் போலீஸ்ல சொல்றான், எஸ்ஐட்ட நான் வர்றேன், அவன் எந்திரிக்க சொல்லுங்க. அவன் எஸ்ஐ, அவர் வர்றாரு, கொஞ்சம் எந்திரிப்பா. டேய், நான் யார் என்னை அடிச்சுட்டான்னு சொல்லி புலம்புறனோ அவன் வர்றானா, பாதிக்கப்பட்ட தரப்பில் இருக்கிற என்னுடைய மாவட்ட செயலர் எந்திரிக்கணுமா? இதற்கான காக்கி சட்டை போட வேண்டும். உன்னுடைய வீராப்பை எளிய மக்களிடத்தில் காட்ட வேண்டும். அவனை சாதி வெறியனை அமரச் சொல்லி என்னுடைய மாவட்ட செயலாளரை எழுந்திருக்க சொல்லுவதற்கு நீ அவனிடத்தில் என்ன பணம் வாங்கினாய்? இதுல பெரிய கேவலம் என்னன்னா, அவன் உள்ள வர்றான், இருசக்கர வாகனத்துல குடும்பத்தோட வந்தவன் போலீஸ் முன்னாலேயே சாதியை சொல்லி திட்டுறான். அது ரெக்கார்ட் ஆகுது. போலீஸ் நில்லுன்னு சொல்றான், விசாரிக்கணும் சொல்றான். ஓ, விசாரணைக்கு நான் வர முடியாது, இவனை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி காவல் நிலையத்திற்கு வந்தவன் காவல்துறை அதிகாரத்தை மீறி அவன் வெளியே போகிறான். தடுக்க ஒரு நாதி கிடையாது. வரையான் பெட்டிஷனை தூக்கிட்டு தமிழ் புலிகளை வச்சு கூட்டம் போடக்கூடாதுன்னு. வெக்கமா இல்ல? ஏடா, நாங்க கூட்டம் போடுறதுக்கு இவ்வளவு நோட்டீஸ் கொடுக்கறையே, ஓ சேஷன்லயே வந்து உன்னைய செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி போடான்னு சொல்லிட்டு அவன் சேஷனை விட்டு போறானே, அவனை பிடிக்க துப்பு இல்ல? அவனை பிடிக்க துப்பு இல்ல? தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ்ங்கிறான். ஆனா நாமக்கல் மாவட்ட போலீஸ் மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லைன்னு இப்பதான் நமக்கு தெரியுது. கோபமா இருக்கு, ஆத்திரமா இருக்கு. உன் அண்ணன் தம்பி அடிச்சுட்டு அவன் சேஷன்ல வந்து உட்கார்ந்தா நீ விடுவியா? உன் அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்கு மானம் இருக்கிற போது என் அண்ணன் தம்பிக்கு எங்க அக்கா தங்கச்சிக்கு மானம் இருக்காதாடா? மானம் உனக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையா? கோபம் உனக்கு மட்டும்தான் வருமா, எனக்கு வராதா? சட்டம் உனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாதா? எச்சரிக்கையாக சொல்றேன். நான் வன்முறையை விரும்பாதவன், ஆனால் வன்முறையால் மட்டும்தான் எனக்கான நீதியை பெறுவதற்கு தகுதி என்று சொன்னால் அதை எடுக்க எவனும் தயங்க மாட்டான். பெரியார் சொன்ன மாதிரிதான் இது பழைய காலம் இல்ல. எனவே நாமக்கல் காவல்துறை மிக கவனமாக கையாள வேண்டும். அப்புறம் சொல்றான், நல்லா இருக்கிற கொங்கு மண்டலங்க, இந்த தமிழ் புலிகள் ஒரு கட்சி வந்த பிறதாங்க நாசமா இருக்கிறாங்க. அமைதியா இருக்கு, சாதி கலவரமே இல்ல, சண்டையே இல்ல, நல்லா இருக்கு, அமைதியா இருக்கு. இது தென் மாவட்டம் மாதிரி கிடையாது, இது வட மாவட்டம் மாதிரி கிடையாது. அமைதி பூங்காவா இருக்குமா? அமைதியாத்தான் இருக்கு. அது பூங்காவா இல்ல, சுடுகாடாக இருக்கிறது. அமைதி ரெண்டு இடத்துல இருக்கும். பூங்காலையும் அமைதி இருக்கும், சுடுகாட்டிலையும் அமைதி இருக்கும். கொங்கு மண்டலத்திலே நிலவுகிற அமைதி பூங்காவிலே வருகிற அமைதி அல்ல, சுடுகாட்டிலே வருகிற அமைதி. இங்கே எங்களுடைய தொண்டையில எங்களுடைய கழுத்திலே மிதித்துக் கொண்டு கத்தாதே என்று அவன் சொல்லுகிறான். நான் கத்த முடியவில்லை, என் கழுத்திலே அவன் காலை மிதித்திருக்கிறான். ஆனால் காலை கழுத்திலே வைத்து மிதித்துக் கொண்டே சொல்கிறான், பார்த்தாயா, இவன் கத்தவே இல்லை, இவன் சத்தமே போடல அப்படின்றான். வெக்கங்கட்டத்தனமா இந்த சாதிக்காரனும் கழுத்தை மிதிச்சுட்டு கத்தாமலே இருக்கிறான். ஆனா இவன் அமைதி பூங்காவா இருக்கின்றான். இது அமைதி பூங்காவா இல்லைன்னு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கொங்கு மண்டலத்துக்கு பேச்சுக்குன்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. ஏனுங்க, வாங்க, உட்காருங்க, ஏன் கண்ணு சாப்பிட்டியா கண்ணு. அண்ணன் சிவா நல்லா பயங்கரமா பேசுவாரு. இத எங்க அண்ணன் மட்டும் இல்ல, கொங்கு மண்டலத்துல இருந்தா எல்லாரும் பேசுவான். இப்போ ஆதிக்க சாதிக்காரனும் இப்படித்தான் பேசுவான். ஏ கண்ணு, என்ன கண்ணு, வா கண்ணு, உட்காரு கண்ணு, சாப்பிட்டியா கண்ணு பேசுவான்ல. இப்போ இந்த ஆதிக்க சாதிக்காரன் ஏ கண்ணு என்ன கண்ணுன்னு பேசுற அந்த கண்ணு மாதாரிய பார்த்தா ஏ கண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏ மாதாரி இங்க வாங்குற. அவன் ஊர்ல இருக்கிற எல்லா பையனும் ஏ கண்ணு, வா கண்ணு, வானுங்க, போனுங்க, ஏனுங்கன்னு பேசுறான். ஏனுங்க, உட்காருங்க, சாப்பிட்டீங்களா கேக்குறீங்க இல்ல.
மாதாரி தெருவுக்குள்ள போய் ஏனுங்க மாதாரி சாப்பிட்டீங்களா கேப்பியா? நீ கேப்பையா? ஏண்டா கொங்கு மண்டலத்திலே ஏனுங்க வாங்க போங்க என்பது வரலாறு என்று சொன்னால், பண்பாடு என்று சொன்னால், அந்த பண்பாடு மாதாரி தெருவுக்குள்ள ஏண்டா வர மாட்டேங்குது? என் தெருவுக்குள்ள வந்தேன்னு உன் பண்பாடு மாறி எங்க அப்பனை பேர் சொல்லி கூப்பிடுவேன், என் தாத்தனை நீ பேர் சொல்லி கூப்பிடுவேன், எங்க அக்கா தங்கச்சி நீ பேர் சொல்லி கூப்பிடுவேன். 10 வயசு பொடி போய 15 வயசு பொடி போய எங்க ஆத்தால எங்க அப்பனை பேர் சொல்லி கூப்பிடுறான்டா. என்னடா கொங்கு மண்டலம் அமைதியா இருக்கு? இப்படி ஒரு அமைதி தேவையா? 60 வயது 70 வயது மதிக்கத்தக்க எங்க அப்பனை எங்கள் ஆத்தாளை இந்த சிறிய இளைஞர்கள் எல்லாம் பேரை சொல்லி கூப்பிடுகிறான், சாதியை சொல்லி இழிவாக பேசுகிறான். கழிப்பறை இல்லை, சுடுகாடு இல்லை, நடக்க கோயிலுக்குள்ளே வழிபாடு இல்லை. எத்தனை கொடுமைடா! இந்த கொடுமைகள் எல்லாம் அவிழ்த்து கொண்டே நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறாயே. நான் விரும்புகிறேன் கொங்கு மண்டலம் அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கிற அமைதி அல்ல, நான் சுதந்திர காற்றை சுவாசித்த அமைதி, நான் சகோதரத்துவமாய் இங்கே வாழுகிற அந்த அமைதி வேண்டும் என்று கேட்கிறேன். வழங்குவாயா? ஏன் வழங்க மறுக்கிறாய்? எனவே நான் சொல்லுகிறேன், கொங்கு மண்டலம் அமைதியாக இல்லை, இது சுடுகாட்டு அமைதியாக இருக்கிறது. எனவே இந்த நிலை மாற வேண்டும். இங்கே பேசுகிற தோழர்கள் எண்ணற்ற செய்திகளை சொன்னார்கள். காவல்துறை மீது நமக்கு அவ்வளவு ஆத்திரமும் கோபம் வருகிறது. ஆனால் தோழர்களே, அதை தாண்டி ஒரு செய்தி இருக்கிறது தோழர்களே. காவல்துறை அதிகாரிகள் இப்படி இருக்கிறார்களா என்று சொன்னால் இருக்கிறார்கள். ஒருவேளை இப்படி பேசிய பிறகு அவர்கள் திருந்துவார்கள் என்று நீங்கள் நம்பினால் நான் நம்ப மாட்டேன். நாய் வாழை எப்படி நிமிர்த்த முடியாதோ அது மாதிரிதான் காக்கி சட்டைக்கார வாழை நிமிர்த்தவே முடியாது. அவன் காக்கி சட்டைக்காரர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள். அவர்கள் பயிற்சி எடுக்கப்பட்ட ரவுடிகள் தான் காவல்துறை அதிகாரிகள் என்பதை நீ புரிந்து கொள். அவனிடத்தில் நீ நேர்மையை எதிர்பார்க்க முடியாது, அவனிடத்தில் நீ சட்டத்தை எதிர்பார்க்க முடியாது. அவன் பணக்காரனுக்கு ஏவல் படையாக மாறி பல ஆண்டுகளாகிவிட்டது. இந்த சிஸ்டம் என்று சொல்வார்களே, காவல்துறை என்பது ஒரு சிஸ்டம். அவன் அப்படித்தான் இருப்பான், மாற மாட்டான். ஆனால் அவன் மாற மாட்டான் என்பதற்காக நாம் அமைதியாக இருக்க முடியாது. நாய் வாளை நிமிர்த்த முடியாதுதான். ஆனாலும் அந்த வாள் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால், நிமிர்த்த முடியவில்லை என்றால் வெட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. வெற்றா என்கிட்ட ஆற்ற வாளு, அதனால என் சாதி குலம் எல்லாத்தையும் தாழ்த்துதுன்னா அந்த வாளை வெட்டுறதுக்கு என்ன தேவை? என் பாட்டன் மதுரை வீரன் கையிலே இருக்கிற வாள் வேண்டும் என்று சொன்னால், என் பாட்டன் ஒண்டி வீரன் கையிலே இருக்கிற வாள் வேண்டும் என்று சொன்னால், என் முப்பாட்டன் பொல்லான் கையிலே இருக்கிற வாள் தான் வேண்டும் என்று சொன்னால், இந்த வாளை வெட்டுகிற ஆயுதமாக என் பாட்டன் முப்பாட்டன் இருக்கிறான். இனிமேலும் நாங்கள் தன்மானம் இழந்து வாழ முடியாது. நான் மிக தெளிவாக சொல்கிறேன், இந்த அரசு என்பது ஒரு சிஸ்டம், காவல்துறை என்பது ஒரு சிஸ்டம். இவர்கள் இப்படி இருப்பார்கள். ஆனால் இவர்களை எதிர்த்து நாம் போராடியாக வேண்டும். இங்கே சாதி ஆதிக்கம் இப்படித்தான் இருக்கும். நம்முடைய அப்பன் தாத்தனை பாட்டன் பூட்டனை அக்காலை தங்கையை மானவிலக்க செய்யும் இந்த சாதி அமைப்பு முறை. எனவே நாம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த சிஸ்டத்தை நாம் உடைத்தெறிய வேண்டும். அதனால்தான் அம்பேத்கர் சொன்னாரே, இது ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டம் சீர்கெட்டு இருக்கிறது. இந்த சிஸ்டத்திற்குள்ளே உள்ளே நுழைய நான் கதவை என்னால் முடிந்தவரை திறந்து வைத்திருக்கிறேன். இந்த கதவுக்குள்ளே நீ வந்து இந்த சிஸ்டத்தை நீ சரி செய்து கொள் என்று சொன்னார் அம்பேத்கர். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சிஸ்டம் இப்படித்தான் இருக்கும், இந்த சிஸ்டத்தை நீ சரி செய்யணும்னா அம்பேத்கர் அரசியல் அதிகாரம் இடத்தை கைப்பற்றக்கூடிய அந்த வாக்கு வலிமை என்கிற ஆயுதத்தை உன் கையில கொடுத்திருக்கிறேன். என்ன ஆயுதம்? எவன் எம்எல்ஏவாக வர வேண்டும், எவன் கவுன்சிலராக வர வேண்டும், எவன் பஞ்சாயத்து தலைவராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஆயுதம். அவன் மிட்டா மிராசாக இருக்கலாம், பண்ணை முதலாளிகளாக இருக்கலாம், 100 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சிருக்கலாம், ஆண்ட சாதியாக இருக்கலாம். எந்த பணக்காரனாக இருந்தாலும், எந்த ஆண்டையாக இருந்தாலும், அவனுடைய வாக்கும் நம்முடைய அன்றாடம் காட்சிகளாக இருக்கிறோமே, நம்முடைய வாக்கும் சமம் என்கிற அந்த ஆயுதத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு வழங்கி இருக்கிறார்.
இந்த வாக்கு என்கிற வலிமையை நாம் சரியாக பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கான வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிற அம்பேத்கரினுடைய கதவை உள்ளே நுழைந்து அந்த சிஸ்டத்தை சரி செய்ய நீ பஞ்சாயத்து தலைவராக வர வேண்டும், நீ கவுன்சிலராக வர வேண்டும், நீ சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும், நீ பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும். ஒருவேளை நான் பிரசிடண்டாக வர முடியாம இருக்கலாம், நான் எம்எல்ஏவாக வர முடியாம இருக்கலாம், நான் எம்எல்ஏவாக வர முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் சொன்னவன் தான் எம்எல்ஏவாக ஆக முடியும் என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். நான் பிரசிடண்டாக வர முடியாமல் இருக்கலாம், நான் சொன்னவன் தான் பிரசிடண்டாக வர முடியும் என்கிற ஆற்றலை, அரசியலை, அதிகாரத்தை, அம்பேத்கரை நீ படித்து தெரிந்து கொள். அம்பேத்கர் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லாமல் இந்த புலம்பலுக்கு முடிவில்லை. புலம்புவது கேவலம் புறப்படு போர்க்களம் என்று நம்முடைய முன்னோர்கள் அழைத்தார்களே, நாம் போர்க்களம் காண வேண்டியதாக இருக்கிறது. அதிகாரத்தை கைப்பற்ற, அரசியலை வெல்ல அமைப்பாய் திரள வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்லுவேன், எல்லா மேடையிலும் சொல்லுவேன், கொங்கு மண்டலத்தில் சில காட்சிகள் நமக்கு எதிராக இருக்கிறது. என்ன காட்சி? நான் வெளிப்படையா பேசுவேன். தேர்தல் நேரம், திமுக, சாதி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் சாதி சுயமரியாதை உணர்வோட வாழணும். அதுக்கு என்ன வழி? ஒரே வழி, அதை உடைக்க இன்னொருவன் ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறான். என்ன கதவு? நம்ம பாதிக்கப்பட்டு அழுகையோட கண்ணீரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். எத்தனை பேர் போறோம்? 10 பேர் போறோம், 20 பேர் போறோம். அடிச்சவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை பேர் வர்றான்? 100 பேர் வர்றான், 200 பேர் வர்றான். இது தென் மாவட்டத்தில் கிடையாது, வட மாவட்டத்தில் கிடையாது, கொங்கு மண்டலத்தில் இதை ஒரு சிஸ்டமாவே வச்சிருக்கிறாங்க. அடிச்சுட்டு 100 பேர் 200 பேர் திரண்டா போலீஸ்காரன் ஒண்ணும் செய்ய மாட்டான் அப்படின்னு மைண்ட்ல செட்டப். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த போலீஸ்கார பயில்களும், இவன் 10 பேர் தான் வந்திருக்கான், 100 பேர் வந்திருக்கான், எழுதுறா உனக்கு தீர்ப்பு. இவன் ஆள் எண்ணிக்கையை பார்த்து தீர்ப்பு எழுதுவான். அப்ப இதுல போலீஸ்காரன் நமக்கு ஒண்ணு சொல்றான், ஆதிக்க சாதி இன்னொன்னு சொல்றான். என்ன சொல்றான்? நான் அடிச்சாலும் 200 பேர் 300 பேர் வந்தா போலீஸ் என்னைய காப்பாத்திரும்டா அப்படின்னு அவன் சொல்றான். நீ என்னடா 10 பேர் வருவியா, மாவட்ட செயலர் சொல்லுவ, கத்துவ, வேற என்னடா செய்வ? நீ ரோட்டை மறிக்க முடியுமா? பஸ்ஸை உடைக்க முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனை உடைக்க முடியுமா? பாத்தீங்கல்ல நேத்து நம்ம கேஸ்ல, அலையந்திர கேஸ்ல ரவுடியா இருக்கிறவன் போலீஸ் விசாரணையில அவங்க அண்ணனை அவன் இல்லைன்னு சொல்லி கூட்டு போயிட்டானா. பேப்பர் படிச்சீங்களா? மதுரையில சத்திரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல, டேய் நான் குற்றத்துல ஈடுபட்டு இருக்கிறேன், என்னைய தேடி கண்டுபிடி, ஏன்னா இல்லாத நேரத்தில் எங்க அண்ணனை போய் தேடுற என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கிட்டான். போன வாரம் ஒரே ஒருத்தர் 2-3 பேரு, ஏடா எங்க அண்ணனை விசாரிச்சதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்குறான். இங்க எங்க ஆத்தா மானத்தை வாங்குறான், எங்க அண்ணனை அடிக்கிறான், கேவலமா பேசுறான். ஆனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பூச்செடி கூட உடையக்கூடாதுன்னு நிக்கிறோம். டேய், என் கண்ணுல ரத்தம், என் கண்ணுல கண்ணீர் வந்தா, என் உடம்புல ரத்தம் வந்தா, போலீஸ்காரனா இருந்தா எவனா இருந்தாலும் என் கண்ணுல ரத்தம் வந்துட்டா எல்லா கண்ணிலையும் ரத்தம் வரணும்டா. பாதிக்கப்படுகிற நான் ஆத்திரத்திலே என்னுடைய பாதிப்பை ஈடுகட்ட அடித்தவனை திருப்பி அடிப்பது வன்முறையா? உடம்பில் ஒரு தீராத நோய் ஏற்படுகிறது, அறுவை சிகிச்சை எப்படி உடம்பில் வன்முறை இல்லையோ அதை போல உன்னை அடித்தவனை திருப்பி அடிப்பது வன்முறை அல்ல. அது ஒரு போராட்டம், அது ஒரு போராட்டம். உன்னை திட்டினாலோ அடித்தாலோ 10 பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத, 20 பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத. அவன் 500 பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறான் என்று சொன்னால் நீ 1000 பேரை திரட்டு. இப்ப இந்த பொதுக்கூட்டம் போட்டு இப்ப நம்ம 1000 பேர் கூடியிருக்கோம்ல, இந்த 1000 பேர் தலைவர் வர்றாரு கூட்டத்துக்கு போகணும்னு 1000 பேர் வந்திருக்கையில, இனிமே நான் வந்தா கூட நீ 1000 பேர் வராத. எவனாவது அடிச்சுட்டா எல்லாரும் அந்த ஸ்டேஷன்ல போய் 1000 பேர் நின்று எஸ்ஐ டிஎஸ்பி கிளிய. இனிமேல் பாதிக்கப்பட்டவன் ஒருவனாக காவல் நிலையம் போகாதே, 10 பேர் போகாதே, 100 பேர் 200 பேர் பக்கத்து ஊரை திரட்டி, பக்கத்து மாவட்டத்தை திரட்டி, தமிழ்நாட்டையே தேவைப்பட்டால் திரட்டி, இங்கே அணி திரட்டல் தான் உன்னுடைய உரிமையை மீட்டெடுக்க முடியும். ஆட்சேர்ப்பு தான் உன்னுடைய உரிமையை மீட்டெடுக்க முடியும். அதற்கு நீ அமைப்பாக வேண்டும், அமைப்பாக வேணும்.
6 செம்பரியாடு மாதிரி 100 பேர் கூண்டக்கூடாது. அப்புறம் என்ன செய்வான், போலீஸ் 100 பேர் தரணும், ஸ்ட்ரைக்கிங் போஸ்ட் சொல்லி ஒன்று வருவான், தொப்பியை வச்சுட்டு போலீஸ்காரன் 10 கம்புகளை வச்சுட்டு நம்மளால பயந்துருவான். நீ துப்பாக்கியே தூக்கிட்டு வந்தா கூட தமிழ் புலிகள் நெஞ்ச கிளிடா வாப்போன்னு நிக்கணும். அவன் துப்பாக்கி வச்சிருப்பான், சுடுறதுக்கு அனுமதி வாங்கணும். சுடுறதுக்கு அனுமதி இல்லாம சுட முடியாது. அதனால பயப்படாத. துப்பாக்கி, லத்தி, கம்பு. நான் நாகர்கோவில்ல பேசினேன். நீ மட்டும் காக்கி சட்டை போடல, எங்க அப்பன் தெருக்கூட்டுறான், அவனும் காக்கி சட்டை போட்டிருக்கான். நீ ஒரு வாக்கி டாக்கி வச்சிருக்கல, எங்க அப்பனும் வாக்கி டாக்கி தான் வச்சிருக்கான். நீ எப்படி கவர்மெண்ட் ஸ்டாப், அது மாதிரி அவனும் கவர்மெண்ட் ஸ்டாப் தான். என்ன விளக்குமாற கையில வச்சிருக்க, நீ குச்சியை கையில வச்சிருக்க, அவ்வளவுதான். அவன் குச்சி இந்த பக்கம் திரும்பும் போது விளக்குமாறு அப்படி திரும்பிடணும். வேற என்ன செய்ய? எத்தனை நாளைக்கு நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும்? இவன் செய்யற அழிச்சாட்டு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க முடியுமா? அதனால திரளு, எண்ணிக்கையில திரளு, அமைப்பாய் திரளு. இதையெல்லாம் நாம் சரி செய்யாமல் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. தோழர்களே, ஒன்றை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் அமைப்பு இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த கொடுமைகள் எல்லாம் ஏன் நடக்கிறது யோசிச்சு பார்த்திருக்கியா? நீ நைட்டு தூங்கும் போது மல்லாக்கப்படுத்தி யோசி. ஒவ்வொரு இளைஞனும் யோசி. விஜயை பத்தி கனவு காண்றையில, அஜித்தை பத்தி கனவு காண்றையில, நயன்தாராவை பத்தி கனவு காண்றையில, திரிஷாவை பத்தி கனவு காண்றையில, விஜய் இப்ப யார வச்சிருக்கிறாருங்கிற வரைக்கும் நீ போய் உள்ள போய் பாக்குறீல, செல்லுல பாக்குறீல. அப்படியே கொஞ்சம் நம்ம சாதி ஏண்டா இப்படி இருக்குன்னு யோசி. ஏன் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீ சக்கிலியனாக இருக்கிற வரை நீ தாக்கப்படுவாய். ஒரே ஒரு முறை புலியாக உன்னை உணரு. தமிழ் புலியாய் நீ சீரியலே. தாக்க வந்த சூறாளி சுழன்று பயந்து ஓடிவிடும். உன்னுடைய தெருவிற்கு எது பாதுகாப்பு? போலீஸா, கலெக்டரா, தாசில்தாரா? உன்னுடைய மக்களை, உன்னுடைய தெருவை போலீஸ் காக்க மாட்டார்கள், தாசில்தார் காக்க மாட்டார்கள். ஏன் அரசு கூட உன்னை காக்காது. உன்னை காக்கிற ஒரே ஆயுதம் அம்பேத்கர் என்கிற ஆயுதம். அம்பேத்கர் என்கிற ஆயுதத்தை உயர்த்தி பிடிக்கிற தமிழ் புலிகள் கட்சி தான் உன்னை காப்பாற்றுகிற பேராயுதம். உன்னுடைய வீதிகளிலே அம்பேத்கர் சுவர் படம் இல்லாத வீதி இருக்கக்கூடாது. தமிழ் புலிகள் கட்சி கொடி இல்லாத தெருவு இருக்க கூடாது. இப்ப கொடியெல்லாம் அவுக்க சொல்றேன். செவத்துல பட வர போர்டு வை, பெரிய பலகை வை. நான் இனிமேல் சக்கிலியன் அல்ல, தமிழ் புலி. என் இயக்கம், என்னுடைய தெரு பாதுகாக்கப்பட்ட தெரு. எங்களுடைய மக்களை இந்த இயக்கம் பாதுகாக்கும். இந்த இயக்கத்தின் பிரதிநிதி நான் என்று டெக்ளேர் பண்ணு. எவனாவது மேல் சாதிக்கான தெருவுல நம்ம போயிட்டு வர முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நம்ம போறோம்ல, எவ்வளவு பயந்து போறோம். அவனே நமக்கு வேலைக்காரன், போலீஸ்காரன். ஆனா அவங்கிட்ட போகும்போதே நம்ம எப்படி பயப்படுறோம்? நான் கேட்கிறேன், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகிற போது எந்த பயம் நமக்கு வருகிறதோ அதே பயம் போலீஸே ஆனாலும் என் தெருவுக்குள்ளே வருகிற போது அந்த பயத்தை உருவாக்குகிற வலிமையை நீ ஏற்று வழிநடத்து. போலீஸுக்கு 2 கைதான், ஆதிக்க சாதிக்காரனுக்கு 2 கைதான். ஆனால் அந்த கைகளை விட உழைத்து ஓடாய் தேய்ந்து இரும்பு போல இருக்கக்கூடிய நம்முடைய கைகள் வலிமையான கைகள், உயர்ந்த கைகள். நம்முடைய கைகள் கோர்க்கப்பட்டால் நம்முடைய உரிமைகள் நிலைநிறுத்தப்படும். வெளியே வா, இயக்கமா இல்லாம நீ இருக்காத. எப்படி உன் பேருக்கு முன்னால கொப்பன் பேரை இன்சியலா வைக்கிறையோ, நான் எங்க அப்பனுக்கு தான் பிறந்தவன் சொல்றீங்கல்ல, அது மட்டும் முக்கியம் இல்ல. என் இனத்திற்கு ஏதேனும் கேடு நினைத்தால் நான் தாண்டா என் இனத்தின் முகவரி என்று இந்த இனத்தின் முகவரியாக நீ மாறு. என்ன தொட்டு தாண்டா என் தெருவுக்குள்ள நீ வரணும். வெற்றா அடியா பாப்போம். இனி வர வர நான் சீமான் மாதிரி பேச ஆரம்பிச்சிடணும். ஆனா வேற வழி இல்ல. அவன் கல்லு குடிக்க போகும்போது அருவாளை விட்டுன்றான். நான் என்னை அடிக்க வந்தவனை அருவாளை எடுத்து விட்டுன்றான். நான் ஜனநாயகத்தை பாதுகாக்க, அரசியல் அமைப்பை பாதுகாக்க, என் தன்மானத்தை பாதுகாக்க ஆயுதம் தேவைப்படும் என்று சொன்னால் நீ வீட்டிற்கு ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தப்பு? மாறணும். ஏன்னா கடந்த கால வரலாறுகளை புரட்டி பாருங்கள். எப்பொழுதுமே எதிர்த்தால் மட்டும்தான் நம்முடைய உரிமைகள் கிடைக்கும். எதிர்க்கணும்.
எதிர்த்து பேசணும். நான் ஒரு கருத்தங்கத்தை சொல்லுவேன், எல்லாம் கெட்ட வார்த்தை பேசும்போது 50 வார்த்தை பேசிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி தான் அவன் பேசணும்னு நினைக்கும் போதே நம்ம பேசிடணும். அவன் அடிக்கணும்னு கை வாங்கும் போதே நம்ம அடிச்சிடணும். ஏன்னா எதிர்க்காமல் இங்க எந்த மாற்றமும் நடக்காது. என் கடந்த கால வரலாறை பாருங்கள். ஒரு காலத்துல புருஷன் செத்தா பொண்டாட்டிய கூடையே எரிச்சிருவாங்க. இது ஒரு முறையா இருந்தது. உடன்கட்டை ஏறுதல் முறைன்னு இதுக்கு பேரு. உடன்கட்டை ஏறுதல் முறை இருந்துச்சுல. இந்த உடன்கட்டை ஏறுதல் முறை இருந்தது. இது சரியா? புருஷன் செத்தா பொண்டாட்டி சாகணுமாடா? ஏன் சாகணும் அப்படின்னு எவனுமே கேட்கல. எல்லா பையனும் பொண்டாட்டி எரிச்சிட்டான். ஆனால் ராஜாராம் மோகன் ராய் என்கிற ஒரு வரலாற்று தலைவன் வந்தான். ஏன் ஆணும் பெண்ணும் சமம்தானே? கணவன் இறந்தால் பெண்ணை மனைவியை கொளுத்த வேண்டுமா, தீயிட்டு எரிக்க வேண்டுமா? முடியாது. உடன்கட்டை ஏறுதல் என்கிற இந்த மோசடியை, இந்த பார்ப்பன சதியை முறியடிப்பேன் என்று ராஜாராம் மோகன் ராய் வீதியிலே முழங்கினார். அந்த உடன்கட்டை ஏறுதல் என்கிற சட்டம் உடைந்தது. அடுப்பு ஊதுகிற பெண்களுக்கு படிப்பதற்கு சொன்னானே, பெண்கள் படிக்க கூடாது என்று சொன்னார்களே, அப்படி ஒரு காலத்திலே அதை ஏற்க முடியாது என்று சாவித்திரிபாய் பூலே பெண்களை ஏன் படிக்க கூடாது என்று சொல்கிறார். இதோ நான் பள்ளிக்கூடம் கட்டுகிறேன் என்று சொல்லி பெண்கள் படிக்க பள்ளிக்கூடத்தை திறந்தார். அதவே பெண்கள் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இதெல்லாம் கடந்த காலத்தை எதிர்த்ததுனால் வந்தது. சரிதானா? இப்படி இதெல்லாம் எதிர்த்ததனால் வந்தது. ஆனால் நீ எதிர்க்கிறையா? எதிர்க்க மாட்டேங்கிறையே. அவன் என்ன சொன்னாலும் தலையை கவுந்து போயிடுறையே. கேட்டா காலையில நான் அவன்கிட்ட வேலைக்கு போகணும், காலையில அங்கதான் நான் வேலைக்கு போகணும், எங்க எஜமா மாதிரி முடியுமான்னு. இவன் இப்ப இன்னும் எஜமா படத்துல மாதிரியே இங்க இருக்கிறான். எஜமா படம் வந்துச்சு பாருங்க, ரஜினி படம். அது மாதிரியே இன்னும் என் ஊர்ல இருக்கிறான். எங்களுக்கு பூரா இவர் தான் எஜமான்னு. டேய், உனக்கு சோறை போடுறாரு, கறி போடுறாரு, காசு கொடுக்குறாரு, நல்லா வச்சுக்கிறாருன்னு சொல்றியே, உனக்கு தன்மானத்தை தர்றாராடா? உனக்கு மான மரியாதையை தர்றாராடா? ஏண்டா, மானம் மரியாதையை தராத காசு வேலை எதுக்கு? சோறு திங்கிறது எதுக்கு? வேலைக்கு போறது எதுக்கு? காசு சம்பாதிக்கிறது எதுக்கு? உன் பிள்ளைய படிக்க போறன்னு நினைக்கிறிய எதுக்கு? சொத்து சேர்க்க நினைக்கிறிய எதுக்கு? இப்படி எதுக்கு எதுக்கு என்று 1000 கேள்வி கேட்பேன். இவையெல்லாம் எதுக்கு என்று சொன்னால், நீ தன்மானம் உள்ளவனாய் வராதவரை உன் சொத்து உன்னை பாதுகாக்காது. நீ சொத்துக்காரனாக இருக்கலாம், தன்மானம் இல்லாத சொத்து எதுக்குடா? மானம் மரியாதையை இழந்து நீ வேலைக்கு போக வேண்டுமா? மானம் மரியாதையை இழந்து நீ பணக்காரனாக வேண்டுமா? சூடு சொரணை இழந்து நீ மனிதனாக வாழ வேண்டுமா? இவன் பெரிய இவன் வந்து படிச்சுட்டான்னா இவனே வீட்டை காலி பண்ணி வேற இடத்துல உட்காந்துக்கிட்டு, நான்லாம் நம்ம தெருவுக்குள்ள இல்லைங்க, நான் தனியா வந்துட்டேன். இவன் அப்பதான் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான். சம்பளம் வாங்கினா இவன் வேற ஜாதியா மாறிடுறான். நான் முந்தி மாதிரி நம்ம ஆளுங்களோட பேசுறது இல்லைங்க. இவன் டேய், நீ பேச முத்தாதனாலதான் நீ ஓரமா போய் நிக்கிற. இப்ப இங்க குங்குமண்டலத்துல நிறைய பிரச்சனை என்னன்னா, இவனே ஆதிக்க சாதிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவனாக நின்று கொண்டிருக்கிறான். நம்ம ஸ்டேஷன்ல நம்ம 50 பேர் போனோம்னா அப்படியே எதுவுமே நடக்கலன்னு சக்கிலி கோயிலையே 50 பேர் லாரியில ஏற்றி கூட்டு வந்துடுறான், ஏற்றிட்டு வந்துடுறான். ஆமா சாமி, அதெல்லாம் ஐயா சொன்னா சரிதான் சாமி. இவனா அவன் சித்தப்பமானதான் அடிச்சு போட்டிருக்காங்க. அங்க வந்துட்டு அதெல்லாம் இல்ல சாமி, சாமி நல்ல ஒரு சாமி, அப்படிலாம் நடக்கல சாமிவேன். ஆட வெக்கம் கட்டவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையஞ்சிலையுமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி அடிக்கிறான், அடிக்கலன்னு போய் சொல்றியே, இதுக்கு எதுக்கு நீ உயிரோட இருக்கணும்? வெக்கமா இல்ல? அதாவது சாதி ஒழிப்புக்கு எதிராக இந்த சாதி மானத்தை காப்பாத்த நீ போராட வரலைனாலும் பரவாயில்ல, காட்டி கொடுக்கிற ஒரு கூலியா நீ இருக்காத. இப்ப பேரர் வேலை கூட சொன்னார்ல, போலீஸ மாமா வேலையா பாக்கணும், இங்க நம்ம சாதியிலே கொள்ள போய் மாமா வேலை பாக்குறியா? பார்க்காத. இது அதை விட இந்த சமுதாயத்தை நீ வெட்டி சாய்த்து விடலாம். எந்த சமரசமும் இல்லாமல் தமிழ் புலிகள் கட்சி யாருக்கு போராடுது? உனக்காக, உன்னுடைய உரிமைக்காக, உன்னுடைய சுயமரியாதை உணர்வுக்காக. எனவே இப்படி மிகப்பெரிய ஒரு பேர் ஆட்களோடு இந்த இயக்கத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் சரி செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய சமூகம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும்.
எனவேதான் என்னுடைய உறவுகளே, இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் மிக முக்கியமாக ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த சிஸ்டத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அமைப்பாக திரள வேண்டும், இயக்கமாக உருவெடுக்க வேண்டும், தமிழ் புலிகளாய் நாம் அணிதிரள வேண்டும். இந்த அரசியலை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நமக்கான மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும். நான் சொல்றேன், இதையெல்லாம் நீ உணரத் தொடங்கினால்தான் ஏன் போலீஸ்காரன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான் என்கிற அரசியல் உனக்கு புரியும். ஏனென்றால் நான் ஒன்றை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறேன். என் உறவுகளே, கொங்கு மண்டலத்தில் அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம்? காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டு கிடந்தாலோ, செத்து கிடந்தாலோ, வெட்டுப்பட்டு கிடந்தாலோ நடவடிக்கை எடுக்க மறுப்பதற்கு என்ன காரணம்? நடவடிக்கை எடுக்க என்ன காரணம்? யோசித்து பாருங்கள். இவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், காவல்துறையை இயக்குவது யார் என்று நாம் பார்க்க வேண்டும். காவல்துறையை இயக்குவது அரசியல்வாதி. அரசியல்வாதினா யாரு? நம்ம போலீஸ்ல புகார் கொடுத்து வந்தோன்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு, அந்த டிஎஸ்பி நம்ம புகாரை வாங்குற வரைக்கும் நல்லா பேசுவாரு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் கிடைச்சேன்னு அவருக்கு பல இடத்துல இருந்து போன் வரும். ஒரு கவுன்சிலர் பேசுவார், ஒரு எம்எல்ஏ பேசுவார், ஒரு எம்பி பேசுவார். இருக்கிற எல்லா ஆதிக்க சாதியை சார்ந்த அரசியல் பலம் பொருந்திய பணபலம் பொருந்திய எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுவான். உடனே போலீஸ் அந்த அரசியல்வாதிக்கு பயந்துருவான். எனவே நம்மீது நடைபெறுகிற இந்த அடக்கு முறைகளுக்கு பின்னணியாக இருப்பது ஒரு வகையான அரசியல். அந்த அரசியல் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசமாக இருக்கிறது. கொங்கு மண்டலம் ஏன் எழுச்சி வரவில்லை? தென் மாவட்டங்களிலே திரும்புகிற இடத்திலே எல்லாம் அம்பேத்கர் சிலை இருக்கிறது. வட மாவட்டங்களிலே திரும்புகிற இடத்திலே எல்லாம் அம்பேத்கர் சிலை இருக்கிறது. நாமக்கல்லிலே அம்பேத்கர் சிலை உண்டா? ஏன் இல்லை? ஏன் இல்லை? அம்பேத்கரை முதலமைச்சருக்கு தெரியாதா? அம்பேத்கரை எம்எல்ஏக்கு தெரியாதா? அம்பேத்கரை எம்பிக்கு தெரியாதா? எல்லாருக்கும் அம்பேத்கர் தெரியும். ஆனா அம்பேத்கர் நாமக்கலுக்கு வேண்டாம், கொங்கு மண்டலத்துக்கு வேண்டாம். ஏன்? கொங்கு மண்டலம் அமைதியா இருக்கு. அம்பேத்கர் போனா கலவரத்தை உருவாக்குவாரு. அடக்கு வெக்கம் கட்டவங்களா. அம்பேத்கரை உனக்கு அடையாளம் காட்டாமல் வைத்திருக்கிறான். உன்னிடத்திலே அம்பேத்கர் சிலையை நிறுவாமல் வைத்திருக்கிறான். ஏன்? அம்பேத்கர் சிலை இருந்தால் அவருடைய பிறந்த நாளிலே, இறந்த நாளிலே அம்பேத்கர் கொள்கைகளை நீ முன்னெடுத்து செல்லுவாய். அம்பேத்கரை நெஞ்சிலே ஏந்துவாய். நீ அம்பேத்கரை நெஞ்சிலே ஏந்தினால் சட்டம் பேசுவாய். அம்பேத்கரை நெஞ்சிலே ஏந்தினால் எதிர்த்து பேசுவாய். அம்பேத்கரை நெஞ்சிலே ஏந்தினால் இயக்கமாக வருவாய், புலியாக மாறுவாய். எனவே அம்பேத்கரை ஒருவனும் தெரிந்து கொள்ளக்கூடாது. எனவே அம்பேத்கர் சிலை கொங்கு மண்டலத்தில் வேண்டாம் என்று இங்கு இருக்கிற அரசியல்வாதிகள் திட்டமிட்டு கொங்கு மண்டலத்தில் அம்பேத்கர் சிலையை நிறுவ மறுக்கிறார்கள். போன வாரம் நான் திராவிட மாடல் அரசுக்கு மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியலை பிரதிபலிக்கிற முதலமைச்சருக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஒரு மனுவை அனுப்பி இருக்கிறோம். தபாலிலே முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அனுப்பி இருக்கிறோம். என்ன கோரிக்கை? கோவையிலே பெரியார் நூலகம் திறக்க இருக்கப்படுகிறது. பெரியார் நூலகத்திலே நீங்கள் பெரியார் சிலையை வைக்க வேண்டும் என்பதை விட பெரியார் நூலகத்தில் அம்பேத்கர் சிலையை கோவை மாவட்டத்தில் நிறுவ வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வருக்கு இந்த மேடையிலே நான் கோரிக்கை வைக்கிறேன். நாமக்கல்லிலே, கொங்கு மண்டலத்திலே ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் திராவிட மாடல் ஆட்சி அம்பேத்கருக்கு சிலை நிறுவ வேண்டும். அதுதான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை காக்கிற செயல். ஒருவேளை இது தடுக்க தவறினால், ஒருவேளை இதை நடக்க தவறினால் அவன் என்ன அம்பேத்கரை சொல்லுவது? நாம் இனி ஒவ்வொரு வீடுகளிலே அம்பேத்கர் படம் இல்லாத வீடுகளே இருக்கக்கூடாது. வீதியினுடைய முகப்பிலே அம்பேத்கர் பெயர் பலகை தாங்கிய பலகையை நிறுவு. அம்பேத்கர் தான் நம்முடைய எதிர்காலம். அம்பேத்கர் தான் நம்முடைய அரசியல் விடிவு. எனவே அம்பேத்கர் இயத்தை உயர்த்தி பிடித்தால் தான் பார்ப்பனிய பிடியில் இருந்து நாம் விடுபட முடியும் என்கிற இந்த முழக்கத்தோடு இந்த சிஸ்டம் என்கிற இந்த கட்டமைப்பை உடைக்க நீ அம்பேத்கரிஸ்டுகளாக மாறு, அம்பேத்கரிஸ்டுகளாக இருக்கிற தமிழ் புலியாய் நீ மாறு என்று சொல்லி
எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என புறப்படு வெளியே, ஆதிக்கத்தை தகர்க்க அம்பேத்கர் மாணவனாய் நாம் தலை நிமிர்வோம். அம்பேத்கர் சொன்ன ஒன்றை சொல்கிறேன். அம்பேத்கர் இந்த மக்களுக்கு கல்வியை வழங்கு என்று சொன்னார். கல்வியை விட இந்த மக்களுக்கு தைரியத்தை கொடுப்பது முக்கியம் என்று தமிழ் புலிகள் கட்சி கருதுகிறது. நீ அனாதைகள் அல்ல, நீ புலிப்படையினுடைய வாரிசுகள். உனக்கு ஒரு இலக்கு என்று சொன்னால் புலிப்படை களத்தில் நிற்கும். தைரியமாயிரு, பயப்படாம இரு. பயத்தை தவறு. எவனா இருந்தாலும் எதிர்த்து பேசு, எவனா இருந்தாலும் எதிர்த்தடி. நீ மனதில் எவன் ஒருவன் பயத்தை இழக்கிறானோ அவன் தான் தலை நிமிர முடியும். அச்சத்தை தவிர ஆதிக்கத்தை எதிர்த்து அம்பேத்கர் பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நாமக்கலிலே இருந்து நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாமக்கல் மாவட்ட காவல்துறையை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு அவப்பெயரை உருவாக்கி கொங்கு மண்டலத்திலே உங்கள் ஆட்சிக்கு கேடுகளை விளைவிக்க நாமக்கல் மாவட்ட காவல்துறை திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம். ஏனென்றால் இவனை வைத்தே கண்ணில் குத்துவது. மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பி ஒரு எஸ்சி. அவர் அந்த பதவியை தக்க வைக்க எல்லா வேலையும் செய்யறாரு. இப்ப இவங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம மேல் சாதிக்காரனை வச்சு இவனை அடிக்கிறத விட இவன் சாதிக்காரனை வச்சு இவன் அடிச்சு போடலாம். இவன் சாதிக்காரனையே டிஎஸ்பியா போடு, இவன் சாதிக்காரனையே எம்எல்ஏவா போடு, இவன் சாதிக்காரனையே விஓவா போடு. இவன் சாதிக்காரன் பூரா நம்மளுக்கு எதிராக பேசுவான், நமக்கு ஆதரவா பேசுவான். ஏன் இங்க இருக்கிற எஸ்சி தானே, எஸ்சி மக்களுடைய பிரச்சனை தெரியாதா? அதனால மீண்டும் சொல்கிறேன், இந்த சிஸ்டத்தை சரி செய்ய நாம் அரசியலாய் திரளுவோம் என்று சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக நாமக்கல் மாவட்ட காவல்துறையை கண்டித்து இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.